தேவை என்கிற முழக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கிற பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் முனைவர் கி குணத்தொகையன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்புரை ஆற்றி கொண்டிருக்கிற தோழர் துரை மணிவண்ணன் அவர்களே, நிறைவாக கருத்துரையாற்ற வருகை இருந்திருக்கிற மார்க்சிய பெரியாரிய பொருளுடைமை கட்சியினுடைய தலைமை தோழர் வாலாசா வந்தவன் அவர்களே, தமிழர் விடுதலை கழகத்தின் பொறுப்பாளர் தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களே, அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய தோழர் தெய்வமணி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் லாரன்ஸ் அவர்களே, திருவள்ளுவர் மன்றம் மரமிலடிகள் நகரனுடைய திருவள்ளுவர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் சமத்துவமணி அவர்களே, பெரியாரிய அம்பேத்கரிய மக்கள் இயக்கத்தினுடைய தோழர் சேகரெட்டினன் அவர்களே, திராவிடர் கழகத்தின் சார்பில் ஐயா தேவதாஸ் அவர்களை அவருடைய தவறுதலாக அவருடைய எண்ணோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அப்படி இருந்தும் வருகை இருந்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் விஜய் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய தாம்பரம் நகரமன்ற செயலர் தோழர் மோகன்ராசு அவருடன் வந்திருக்கிற தோழர்களே, வருகை இருந்திருக்கிற முன்னிலை ஏற்புக்கு நிலைக்காக வருகை இருந்திருக்கிற ஐயா தென்முக நம்பி அவர்களே, மக்கள் குடியரசு இயக்கத்தினுடைய தோழர் மண்டேலா அவர்களே, மடிப்பாக்கம் தோழர் சுகுமாரன் அவர்களே, வந்திருக்கிற பிற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வருகை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு ஒரு அரசியல் பயிற்சி வகுப்பை நம்முடைய தோழர் சுந்தரமூர்த்தி அவர்கள் அம்பத்தூரில் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்காக அந்த பயிற்சி வகுப்பை நடத்துவதற்காக தஞ்சையிலிருந்து வருகின்றிருக்கிற பேராசிரியர் அண்ணன் இளமுருகன் அவர்கள் நாளைக்கு அந்த பயிற்சி வகுப்புக்கான நாயகராக வருகை இருந்திருக்கிறார். அவரும் இந்த கருத்தரங்கத்திலே வருகை இருந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு மிகவும் தேவைக்குரிய, எல்லாரும் முன்னெடுத்து செயல்படுத்த வேண்டிய தலைப்பு. காலத்தின் ஓட்டத்தில் நாம் பல செயல்பாடுகளை நம்ம விட்டு இருக்கிறோம். ஆனாலும் கடந்த காலங்களில் தந்தை பெரியார் தொடங்கி அதற்கு பின்பாகவும் அதற்கு முன்பாகவும் கூட எண்ணற்றவர்கள் மிக கடுமையாக ஆரிய பார்ப்பனியத்தினுடைய சூழ்ச்சிகளை எதிர்த்து வந்திருக்கிறார்கள். நாமெல்லாம் தொடர்ந்து அதனுடைய வழித்தடங்களில் சென்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மூட நம்பிக்கை என்பது மிகவும் பார்ப்பனியத்திற்கு வாய்ப்பாக கிடைத்திருக்கக்கூடிய, பார்ப்பனர்களுக்கு மிகவும் எளிதாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கருவி. மக்களை அச்சப்படுத்தி அந்த அச்சப்படுத்துதல் நிலையிலிருந்து மக்களை மிக எளிதாக தன்னுடைய அதிகாரத்துக்குள் அடக்கி வைப்பதற்கான ஒரு பெரும் கருவியாக அமைந்திருக்கிறது. அந்த அச்சப்படுத்தங்களுக்கால் அதனால் அழிபட்ட இந்த பெரும் தமிழ் இனம் மிக ஆண்ட அரசியல் உணர்வோடு, மிக பெரும் அறிவியல் உணர்வோடு, வாழ்வியல் நெறி உணர்வோடு, அற உணர்வோடு வாழ்ந்த இந்த தமிழ் பேரினம் இந்த அச்சங்களுக்காகவும் மூட நம்பிக்கைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து வந்திருக்கிறது. மிக பெரும் அறிவியல் வளர்ச்சி கண்ட சமூகம். யாரும் கண்டறிவதற்கு முன்பாக வானியலினுடைய பேரறிவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அறிவன், வியாழன், வெள்ளி, காரி என்பதாக கோள்களை அடையாளப்படுத்தியிருக்கிறான். கிழமை பெயர்கள் எல்லாம் கோள்கள், மாத பெயர்கள் எல்லாம் விண்மீன்கள். விண்மீன்களுக்கெல்லாம் பெயர் வைத்து நம்ம இன்றைக்கு வெறும் கண்ணால கூட ஊர்ப்புறத்துக்கு போனோம்னா விளக்குகள் இல்லாத நிலையில இருண்டு இருக்கக்கூடிய கார்வா நாள்ல, அமாவாசை நாள்ல வானத்தை பார்த்தோம்னா எது விண்மீன் எது கோல்னு நம்மால இன்றைக்கு அறிவியல் வளர்ந்த இன்றைய காலகட்டத்துல கண்டறிய முடியாது. ஆனா 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெறும் கண்ணால வானத்தை பார்த்து எது விண்மீன் எது கோல் என்று அடையாளம் கண்டிருக்கிறான். வெறுமனா கோல் எது? கோல் என்பது பிளானட்.
அந்த கோள் எதுன்னு கண்டறிந்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு கோளுக்கும் பேர் வைத்திருக்கிறான். சிவப்பாக இருக்கிற கோள் செவ்வாய்னு பேர் வைத்திருக்கிறான். திங்கள் என்பது நிலவை சொல்லுகிறபடியாக நிலவுக்கு திங்கள்னு பேர் வைத்ததை 2ஆம் கோளாக அவன் அடையாளப்படுத்தியிருக்கிறான். ஞாயிறை முதன்மை கோளாக, ஞாயிறு என்பது சூரியன், அதை முதன்மை கோளாக அடையாளப்படுத்தி பேர் வைத்திருக்கிறான், கிழமை பெயர்களை. செவ்வாய், அறிவன், வியாழன், வியலன் கிளவி அகல பொருட்டேன்னு தொல்காப்பியத்துல ஒரு நூற்பா உண்டு, சூத்திரம் உண்டு. அந்த வியல் என்று சொன்னா அகலமானது. வியாழன் என்கிற கோள் தான் கோள்களிலேயே மிகவும் பெரிய கோள் என்பதாக உணர்ந்து அந்த வியாழன் என்கிற பெயரை சூட்டி அறிவியல் முறைப்படி ஒரு நெறியை வளர்த்து வியாழன் கோள் பெரிய கோள் என்பதாக அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறான். வெள்ளி முளைத்தது விடியற் காலைன்னு நம்ம வழக்கப்படுத்தி இருக்கிறோம். அந்த வெள்ளி என்பது பெரிய ஒளி பொருந்திய கோளாக இருக்கிறது என்பதற்காக அது வெள்ளி கோள் என்பதாக அடையாளப்படுத்தியிருக்கிறான். பிற்காலத்துல 200 ஆண்டுகளுக்கு முன்பாக கரிய நிறமுடைய கோள் தான் காரி என்று சனி, சேட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த சனி கோள் வந்து கரிய நிறமுடையது என்று கண்டறிந்த அறிவியலுக்கு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக கரிய கோள் என்கிற அடிப்படையில காரி என்று பெயர் வைத்திருக்கிறான். இந்த அறிவியல் வளர்ச்சி பொருந்தியவன் தான் பின்னால வந்த பார்ப்பனியத்தினுடைய மூட கருத்துகளுக்கு அடிமைப்பட்டு அவனுடைய அதிகாரங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற நடைமுறையை நம்ம பார்க்க முடியும். இந்த அடிமைத்தனம் எங்கிருந்து தோன்றுகிறது? அரசு அதிகாரத்திலிருந்து தோன்றுகிறது. அரசு அதிகாரத்தை பெற்றவர்களை எல்லாம் பார்ப்பனர்கள் மிக சூழ்ச்சியாக போய் அவர்களை தன்மையப்படுத்தி கொண்டு அவர்கள் வழியாக சட்டங்களை இயற்றி அந்த சட்டங்களுக்கு மீறி நடப்பவர்களை தண்டிக்கிற ஒரு பெரும் வெறித்தனத்தோடு இயங்கிய காலத்திலிருந்து தான் இவன்ட்டு அந்த அடிமை உணர்ச்சி வந்தது. ராஜராஜ சோழனுக்கு முந்தி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிலையை, படிமத்தை வெளியில உலாவாக கொண்டு வருகிற நடைமுறை இருந்ததாக நம்ம பார்க்க முடியல. ஆனா ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அது தொடங்குகிறது. கோயிலுக்குள்ளாக இருக்கக்கூடிய படிமம், சிலை ஒரு பக்கம் இருக்க, இந்த உலாவை கொண்டு வருவதற்காக ஒரு சிலையை எடுத்துக்கொண்டு தெருவு தெருவாக வருவது. பின்னாலேயே அரசனும் வர தொடங்குவான். அரசன் வரான் அப்படின்ன உடனே ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த சிலையை வழிபாடு செய்கிற ஒரு அடிமை போக்கு தோன்றுனது. அப்ப கடவுள் வணக்கம் என்பது, கடவுளை வழிபடுவது என்பது படிப்படியாக அச்சத்தின் பார்ப்பட்டு அரசனுக்கு அடிபணிந்து போகிற நடைமுறையோடு தொடங்கி ஒவ்வொன்றாக மாறி பின்னால எல்லா நிலைகள்லையும் வந்து விழுந்துட்டது. இன்னைக்கு எல்லா நிலைகள்லையும் தோழர்லாம் நிறைய ஒரு பட்டியலிட்டு தோழர் குணத்தொகை சொல்லுகிற பொழுது என்னென்ன வகையிலெல்லாம் அந்த மூட நம்பிக்கை வளர்ந்தது என்பதை நிறைய மிக விரிவாக சொன்னார். எப்படி மாட்டுக்கு மூத்திரத்தை குடிக்கிறது, சாணத்தை எடுத்து அதையும் உணவு போல அல்லது ஒரு வழிபாட்டு பொருள் மாதிரி அடையாளப்படுத்தி கொள்வது, சாப்பிட்ட இலைகள்ல வந்து உருளுவது, இதெல்லாம் எவ்வளவு கடுமையான ஒரு அடிமைத்தன உணர்வு. மண் சோறு உண்பது, இதெல்லாம் என்ன அறிவியலுக்கு தொடர்புடைய செய்தினே தெரியாதபடி கடைசியா தலையில தேங்காய் உடைக்கிறது எவ்வளவு கொடுமையான நிகழ்வு. ஏதாவது ஒரு புதிதா வண்டி தொடங்குறான் அல்லது ஏதாவது ஒரு புதிதா ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதுனா உடனே அதுக்கே பூசை செய்யறான், நில பூசை செய்யப்படுகிறது. எல்லா பகுத்தறிவு கருத்துக்களையும் உடைக்கிறபடி அரசுன்னு வந்துட்டது பிறகு இதே ஆட்சியாளர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல அமைச்சர்கள் கூட மிகவும் கேடான நிலையில், இன்னும் பெரிய அமைச்சர்களா இருக்கிறவர்கள் கூட தன்னுடைய வீட்டுக்குள்ளார அந்த சடங்குகளை போக்கிக் கொள்ள முடியல. திருமணத்தை அல்லது தங்களுடைய குடும்ப நிகழ்வுகள்லாம் கூட பார்ப்பன நாள் கேட்டு வந்து அதன் வழியாக நடைமுறைப்படுத்துகிற கொடுமைத்தனங்கள்லாம் நடக்குது. பேர் வைக்கிறதுனா அவன்கிட்ட தான் போறான். அவன் ஏதாவது ஒரு பேரை இல்லாத எழுத்துல முன்னெழுத்துல சொல்றதும் அதுக்காக அவன்கிட்டயே பேர் வாங்கிட்டு வந்து ஒரு அடிமை பேரை சூட்டுவதும் இதெல்லாம் பெரிய அடிமை போக்குகள். இந்த போக்குகள்ல எல்லாத்தையும் மாத்திருக்கிறான். தென்புலத்தார் தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த திருக்குறளை வச்சு தென்புலத்தார் என்பவர் யாரு அப்படிங்கிறத பரிமேலழகர் திருத்தி சொல்றார். பிதிரருங்கிறார். பிதிரர் என்பவர் யாரு? முன்னோர்கள், இறந்து விட்ட முன்னோர்கள்னு அடையாளம். தென்புலத்தார் என்பது முன்னோர்களாகவோ அல்லது இறந்து விட்டவர்களோ சொல்லல. அந்த தென்புலத்தார் பிதிரர் என்கிற அடிப்படையில அவர்கள் தான் இறந்து போனவங்களுக்கு வழிபாடு செய்வதுன்னு இன்னைக்கு திருச்செந்தூர்லயும் அல்லது காசிலையும் போய் முழுக்கு போடுகிறது எல்லாம் எவ்வளவு பெரிய அடிமைத்தனம்.
அங்க பார்ப்பனர்கள் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிகள்லையும் வரலாற்று திரிபுகள்லையும் நம்ம மக்கள் போய் அடிமையாக வீழ்வது என்பது ஒரு பெரிய தொடர் நிலையாக இருக்குது. பேர் வைக்கிறதுல கூட நம்மளுடைய முருகன் என்பதை அவன் ஏற்காம சுப்பிரமணியன்னு பேர் வச்சது. அது போல எல்லா கடவுள் பெயர்களையும் மாற்றிட்டான். இன்னைக்கு பழந்தமிழ் கடவுள் பெயர்கள் எதுவுமே கிடையாது. கடவுள் நம்பிக்கை அல்லது அது மறுப்புங்கிறத ஒரு பக்கம் அப்புறம் பார்த்துக்கலாம். அது மறுக்கிறோமா இல்லையாங்கிறது அறிவியல் வளர வளர, பகுத்தறிவு வளர வளர அவர்களுக்கு அந்த அறிவு தோன்றும். ஆனா இருந்த தமிழனுடைய இயற்கை கடவுள்களை கூட மாரிய பார்த்து மாரியாத்தான்னா, காளிய பார்த்து காளி அம்மான்னா, இதெல்லாம் ஒரு இயற்கை வழிபாட்டு தெய்வ முறை. தீய பார்த்து தெய்வம்னு வணங்குகிற நடைமுறை இருந்தது. இதெல்லாம் இயற்கையை வழிபடுகிற நடைமுறையா இருந்தது. ஆனா அந்த நடைமுறை கூட பார்ப்பனிய கருத்தாடலோடு இணைத்து அதுக்கு ஒரு வடமொழி பெயரை சூட்டி இருக்கிற எல்லா கடவுள் பெயர்களையுமே சமஸ்கிருத பெயர்களாக மாற்றி, ஊர் பெயரை எப்படி மாத்தினானோ அது போல கடவுளர் பெயர்களையும் சமஸ்கிருதமா மாற்றி அவனுடைய புராண கதைகளுக்கு ஏற்ப கட்டி வச்சுட்டான். இந்த கட்டி வச்சதை மாற்ற முடியல. கோயில் கட்டினது, கோயில் என்பது அரசன், அரசனுடைய இல்லம் என்பதாக நிலை மாறி பின்னால என்னவா மாறிடுச்சு? அது பெரிய கடவுள் படிமங்களை வைத்து வழிபாடுவதற்குரியதாக பிற்காலத்தினுடைய தமிழ் அரசர்களாலேயே பின்பற்றப்பட்டு அந்த பின்பற்ற நடைமுறை என்ன ஆயிடுச்சு? மழை பெய்தா கோபுரத்தினுடைய உச்சியிலையும் சேர்ந்துதான் மழை பெய்ய போகுது. அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய கலசங்களும் மழையால கழிவுவிட தான் செய்யப்பட போகிறது. ஆனா மழை பொழிந்து இயற்கை தரக்கூடிய அந்த அருள் கொடையாக இருக்கக்கூடிய மழையால் கழிவிடுவதை விட இவன் காசியிலிருந்து அல்லது கங்கையிலிருந்து தண்ணீரை புனித நீர்னு சொல்லி கொண்டு வந்து குடமுழுக்குன்னு சொல்லி கழுவி விட்டான். இதை பெருமைப்படுறான். பாப்பா அதுக்கு கும்பாபிஷேகம்னு பேர் வச்சான். பேர் வச்சது மட்டும் இல்லாம இவன் பாப்பான் போய் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவான். அப்படி பண்ணுகிற போது என்ன பண்ணுவான்? வேத மந்திரங்களை சொல்லுவான். இந்த வேத மந்திரங்களை சொல்றத நம்ம தமிழ் கருத்தாளர்கள்லாம் உடனே என்ன சொல்றது? அது ஏன் வேத மந்திரம், அது எதுக்கியா சமஸ்கிருதம், எங்க தேவார திருவாசகத்தை பாடு, தமிழ்ல வழிபாடு செய்யு, தமிழ்ல குடமுழுக்கு செய்யு. சரி செஞ்சா வச்சுக்குவோமே, செஞ்சுட்டான். தமிழ்ல குடமுழுக்கு முடிஞ்சதா? என்னத்துக்கு இந்த குடமுழுக்கு? ஒரு குடமுழுக்கு என்பது ஒரு மூடத்தனம் இல்லையா? இதை வலிமையா கேட்கிற, வலிமையா தட்டி பேசுகிற ஒரே ஒரு தலைவராக பெரியார் ஒருவர் தான் இருந்தார். வேற யாரும் இல்ல. மிக வருந்தத்தக்க செய்தி. என்ன அரசு? திராவிட மாடல் அரசு. கை உயர்த்தி பேசுகிறார்கள். மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். பார்ப்பனியத்தை எதிர்ப்பதன் வழியாகத்தான் திராவிட மாடல் என்கிறது பெருமை கொள்ள முடியும். 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யறது ஒரு திராவிட மாடல் அரசுடைய பெருமையா? கேட்க வேண்டாமா? கேட்கறதுக்கு பெரியார் இல்லை. கேட்கறதுக்கு பெரியாரியம் கற்ற தோழமை தலைமைகள் நமக்கு தேவை. வலியுறுத்த வேண்டிய தலைமை நமக்கு வலிமையாக சொல்ல வேண்டிய சூழலை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த தலைமுறை விட்டா வேற இல்லைங்க. என்ன செய்ய போறோம்? இன்னும் ஒரு 100 ஆண்டுக்கு பிறகு எண்ணி பாருங்க, தலைமைகள் உருவாக முடியுமா? அடுத்த தலைமை கிட்ட ஒரு வலிமையான கருத்தியல் உருவாவதற்கான களத்தை உருவாக்கி இருக்கிறோமா? இல்லையே. காலம் காலமா சூழலா படிப்படியாக பெரியாரிடம் இருந்த அந்த தன்மான உணர்ச்சி, அந்த பகுத்தறிவு உணர்ச்சி குறைந்து கொண்டு வரவில்லையா? அந்த குறைந்த உணர்ச்சியை ஈடேற்றுவது யாரு? இந்த கருத்தியல் தான் ஈடேற்ற வேண்டும். பெரியார் என்பதை புகழ்ந்து புகழ்ந்து பேசி பேசி நிறைவு பண்ண முடியாது. பெரியார் என்று சொல்வதே பெரியாரியம் வெற்றி பெற்றதாகாது. பெரியாரியத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும். எண்ணற்ற தலைவர்கள், நமக்கு மார்க்சியம் ஒரு சிறந்த கோட்பாடு. உலக அளவிலேயே கருத்தியல்களை உடைத்தெறிந்து பகுத்தறிவு கருத்துக்களை வளர்த்தது. இங்க மட்டும் இல்ல மூட நம்பிக்கை, எல்லா நாடுகள்லயும் உண்டு. ஏன் கோப்பர்னிக்கஸ் இல்லையா? கோப்பர்னிக்கஸை அடிச்சு என்ன பண்ணானுங்க உங்களுக்கு தெரியும். கோப்பர்னிக்கஸ் கல்லால் அடிச்சு கொண்டாங்க. எதுக்காக? அவர் உலகம் பூமி தான் இந்த கதிரவனை சுற்றி கொண்டு இருக்கிறது என்பதான கருத்து, பழமை கருத்து இருந்ததை மாற்றி கதிரவனை இந்த நில உலகம் சுற்றுகிறது என்பதாக அறிவுறுத்தினார் என்பதற்காக கல்லாலே அடிச்சு கொண்டான் ஐரோப்பிய நாடுகள்ல. அதே மாதிரி புரூனோ
9 ஆண்டுகள்ல இருட்டு சிறையில அவரை வைத்திருந்தாங்க. எதுக்காக? உயிருடன் எரித்து கூட கொலை பண்ணாங்க. அவரும் இதே போல அறிவியல் கருத்தை பரப்பினார் என்பதற்காக கலீலியோவை வீட்டு காவலே வச்சிருந்தாங்க. அவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குது. இதே மாதிரி பூமி உருண்டை என்பதற்காக சொன்னார் என்பதற்காக ரோசா டெக்கான் என்பவரை 20 ஆண்டு சிறையில வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் அப்படியான மூட கருத்துக்களை எல்லாம் ஐரோப்பிய மண்ணுல மிக கடுமையாக எதிர்த்து வேலை செய்தவர்கள் எண்ணற்ற பேர்கள் தொடர்ச்சியா வந்தாங்க. ஏன் நம்முடைய பேரடைஸ் லாஸ்ட் என்று ஒரு 16 புத்தகம் எழுதுறாரு. அவரை கண்ணும் தெரியாதவர் ஜான் மில்டன். பேரடைஸ் லாஸ்ட் என்பது கடவுள் என்பது ஒரு சொர்க்கத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார். இந்த சொர்க்கம் இல்லாத நரகம் என்பதனுடைய அதிபதியாக சாத்தான் இருக்கிறார். அந்த சாத்தான் என்ன பண்றாருன்னா இந்த இந்த பேரடைஸ் என்கிற அந்த சொர்க்கத்தை கடைபிடிச்சுக்கிறாரு. அவரு அதனுடைய அதிகாரத்தை பிடிச்சிட்டாருன்னு பிடித்து அந்த அரசன், அதாவது கடவுள், அந்த சொர்க்கத்தை இழந்து போவதாக ஒரு கற்பனை உருவாக்கத்தை செய்துதான் பேரடைஸ் லாஸ்ட்னு ஒரு படைப்பை உருவாக்குறார் ஜான் மில்டன். அவருக்கு கண் தெரியாது. தன்னுடைய 2 மகள்களை வைத்து அந்த கண் தெரியாத அந்த இடத்துலயே சொல்லி அந்த பாடலை எழுதுறார். பெரிய புனைவு இலக்கியம் அது. அந்த இலக்கியத்தை படைத்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை சிறைப்படுத்தி மிரட்டி, நீ அதை பேரடைஸ் லாஸ்ட் எப்படி எழுதுவ? நீ சாத்தான் சொர்க்கத்தை கைப்பிடிச்சுக்கிறாரா? நீ நேரா வேதங்களுக்கே எதிராக செஞ்சிருக்கிற, அதனால உன்னை தூக்கி உள்ள வைக்க போறோம்னு அவரை மிரட்டின பிறகு கட்டாயப்படுத்தி அதுக்கப்புறம் பேரடைஸ் லீகல்னு அவரையே எழுத வச்சு மாத்தி செய்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். அது போல எண்ணற்ற மூட நம்பிக்கைகள் வளர்ந்திருந்தது. ஏன் அதுக்கு மேல இப்ப ரொம்ப காலத்துக்கு பிறகு கூட 1956 டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையை அமெரிக்காவில பாடத்திட்டமாவே வைக்கல. அதை வச்சதுக்கு மிக பெரும் கடும் எதிர்ப்பு. அது எப்படி? உலகம் ஜீசஸ் சொன்னது போல, அவங்களுடைய வேத புத்தகங்கள் இருக்கிறது போல, கடவுள் வானத்தை படைத்தார், முதல் நாள் ஒளி உண்டாகுகின்றார், ஒளி உண்டானது, இதுதான் வரலாறுன்னு கட்டாயப்படுத்தி வேதங்கள் சொல்லுச்சு. பைபிள் சொன்னது. அந்த பைபிளை ஓரங்கட்டி அவருடைய மூட நம்பிக்கைகள் வெளிப்படுத்தி காட்டினவர் டார்வின். நம்மளுடைய ஐன்ஸ்டீனுக்கெல்லாம் ஒரு மூலமாக கருத்துருவாக தோன்றுது. இவர்களுடைய அறிவாக்கங்கள் மார்ஸுக்கு ஒரு பெரிய அடித்தளம். அது மார்ஸ் ஒரு மிக பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். சமூக விழிப்புணர்வை மட்டும் இல்ல, அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். அந்த அறிவியல் விழிப்புணர்வு எப்படி வரும்? சமூகத்தை விழிப்படைய வைத்து இந்த சமூகம் அதிகார சமூகமாக, உழைக்கும் மக்களின் சமூகம் அதிகார சமூகமாக மாறுகிற பொழுதுதான் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை கடைபிடிக்கக்கூடிய வேதங்களை ஏற்றுக்கொண்டு இந்த மதங்கள் வழியாக அடிமைப்படுத்திருக்கக்கூடிய அரசுகள் வீழ்த்தப்படும் என்பதை மார்க்சியத்தின் வழியாக அவர் அடையாளப்படுத்தினார். இந்த அடையாளம் போலவே அதற்கு கிடைத்த நமக்கு ஒரு பெரிய கருத்தாளர் மார்க்ஸாக இருக்கிறார். அது போல இங்க நமக்கு பெரியார் கிடைச்சார், அம்பேத்கர் கிடைச்சார், திருவள்ளுவர் எல்லாவற்றுக்கும் மேல தமிழ் இலக்கியத்துல தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் கருத்தியல் படைப்பாளி திருவள்ளுவர். திருவள்ளுவர் மிக பெரும் கடுமையான ஒரு வேத மறுப்பாளராக, கருத்தியல் மறுப்பாளராக இருந்தார். அவரை தொடர்ந்து எண்ணற்ற சித்தர்கள், நம்முடைய தோழர் சுந்தரமூர்த்தி கூட குறிப்பிடுகிற பொழுது மனு தர்ம சாஸ்திரத்தினுடைய கருத்தை பின்பற்றியதாக மனு தர்மத்தினுடைய மனுநீதி சோழன் என்பவனுடைய சிலை அங்கு இருக்கிறதாக சொன்னார். அதுல ஒரு கருத்து மாறுபாடு இருக்கு, நம்ம அதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய அந்த பாடல் தான் தேராமண்ணா செப்போதுடைய எல்லரும் சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லர் புண்கள் தீர்த்தோனன்றின்னு வருகிற பாடல். அந்த பாடலுடைய அந்த குறிப்பிட்ட வரிகள் தான் அந்த மனு சாஸ்திரத்தினுடைய அந்த கருத்தை சொல்லுவது. வாயிற் கடைமணி நடுநாள் அடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் சினைந்து சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியேன்னு கண்ணகி பாடுகிறார். அந்த ஆழி சக்கரத்துல தன்னுடைய அந்த கன்ற நசுக்கப்பட்டு என்ன ஆயிடுது? அந்த கன்று இறந்து போகிறது. இதை
மனுனுடைய கருத்தோட பிணைக்கிறான். பின்னாடி வந்த கருத்தாளர்கள் புராணங்கள்ல ஒரு கன்றை கொன்று விட்டான் என்பதற்காக அந்த அரசன் அந்த தன்னுடைய மகனே ஆனாலும் கன்று கொண்டு விடப்படக்கூடாது என்பதற்காக தண்டித்து விட்டான்னு புராணத்தோடு மனு புராணத்தோடு இணைத்தது பிற்கால கருத்தியல். ஆனா அந்த அரசனுடைய இது ஒரு கதையா நடைமுறையா என்பது வரலாற்றின் அடிப்படையில ஆய்வு செய்யப்பட வேண்டியது. ஆனா யார் செய்தாலும், கன்றுவே ஆனாலும் ஒரு விலங்குவே ஆனாலும் கூட, அது அரசனின் பிள்ளையே ஆனாலும் சரி, கொன்று விட்டான்னு சொன்னா நீதி என்பது அனைவருக்கும் ஒரே நீதிதான், சமன்மைதான். ஒரே கருத்து எல்லாருக்கும் பொதுமையானது, யாதும் ஒரே யாவரும் கேலி என்கிற கருத்துடையது. ஒருவன் செய்தா ஒரு தண்டனையோ, ஒரு பாப்பா ஒரு கொலையை செய்துட்டா அவனுக்கு முடிய மட்டும்தான், மயிரை மட்டும்தான் எடுக்கலாம். சத்திரியன் செஞ்சா இதை செய்யலாம், வைசியன் செஞ்சா இதை செய்யணும், சூத்திரன் செஞ்சா அவனுக்கு இந்த தண்டனைன்னு வேறுபாடாக இருந்த அந்த பழைய வருண ஆசிரமத்தினுடைய மனு தர்மத்தினுடைய அர்த்த சாஸ்திரத்தினுடைய கோட்பாடுகள் போல இல்லாமல், அது அரசனுடைய பிள்ளையாக இருந்தாலும், சத்திரிய குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட, யாராக இருந்தாலும் கொலை தண்டனை தான் அப்படி என்பத ஒரு பொதுமை தண்டனையை உருவாக்குன அந்த மனு நீதியை கொண்ட சோழன். அவன் மனு நீதி கொண்ட சோழன். வரலாறு திரிக்கப்படுகிறது. மனுநீதி கொண்ட சோழன் என்கிற சோழனின் பெயரை மனுநீதி சோழன் மாற்றியது பார்ப்பனியும். எண்ணற்ற பெயர்கள், எண்ணற்ற அரசனுடைய பெயர்கள், எண்ணற்ற வரலாற்றினுடைய பதிவுகள் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறார். அந்த சிலை வைக்கப்பட்டது வரவேற்புக்குரியது. அதை மனுநீதி கொன்ற சோழன் எழுத வேண்டிய கடமை அரசுக்குரியது. ஒரு அவலத்துக்குரிய செய்தி. நான் அந்த சிலையை நிறுவனது கூட நம்மளுடைய கலைஞர் அவர்கள் தான் நிறுவனதாக நான் அறிகிறேன். அப்படி ஒருவேளை அது நிறுவப்பட்டது அவர் தான் செய்தார் என்று சொன்னா மனுநீதி கொன்ற சோழன் அது மாற்ற வேண்டும். அதுபோல நம்முடைய பதிவுகள் எண்ணற்றது. இன்னைக்கு திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில அரும்பாடுபட்டு நிறுவப்பட்டிருக்குது. அந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு பெரிய தடைகள், எண்ணற்ற தடைகள் கடந்த காலத்துல இருந்தது. அந்த தடைகளை எல்லாம் மீறி கலைஞர் அவர்கள் 2000 அந்த சிலையை நிறுவுகிறார். நிறுவப்பட்ட சிலைக்கு பிறகு நடந்தது என்ன? அவன் திட்டமிட்டு பார்ப்பனர்கள் சூழ்ச்சி செய்து திருவள்ளுவர் சிலை நிறுவனத்துக்கு முந்தையே விவேகானந்தரனுடைய பாறைன்னு ஒருத்த உருவாக்கிக்கிறான். அந்த பாறைக்கு விவேகானந்தர் பாறைன்னு பேரு சிவனா சூட்டுறான். விவேகானந்தர் அங்க 3 நாள் இது தியானம்னு சொல்லி ஊழ்கம்னு நம்ம தமிழ்ல சொல்லுகிறோம். அந்த ஊழ்கம் செய்ததாக, தியானம் செய்ததாக அவரு கதை கட்டுறான். எந்த வரலாற்று குறிப்பும் கிடையாது. அவருடைய நாட்குறிப்புல இருக்குதா? யார் சொன்னது? அந்த 3 நாள் அங்க இருந்தாங்க. அது எந்த நாள்? கிறிஸ்துவ பிறந்த நாளாக அடையாளப்படுத்துகிற அந்த கிறிஸ்துமஸ் நாள். அதற்கு முன்பாக அந்த பாதையில என்ன நடந்தது? எண்ணற்ற அங்க இருக்கக்கூடிய மீன்பிடிப்பு தொழிலாளர்கள் மீன் வலையை காய வச்சுட்டு இருந்தாங்க. காய வச்சுக்கிட்டு இருந்ததன் பிறகு பெரும்பாலான அந்த மீன்பிடிப்பு தொழிலாளர்கள் எல்லாமே கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவராக மாறி போனாங்க. அங்க அந்த வலையை காய வைப்பது மட்டுமல்லாமல் அவங்க அந்த கிறிஸ்துவ விழாவை முன்னெடுத்தாங்க. இதை அன்றைக்கு இருந்த கேரளத்துல இருந்த RSS முகாம்கள் திட்டமிட்டு அதை எப்படியாவது மாற்றணுங்கிற நோக்கத்துலதான் கேரளத்துல இருக்கக்கூடிய RSS முகாமினுடைய தலைமை பொறுப்பாளர்களும் சேர்ந்து ராணடேன் என்று சொல்லக்கூடிய அந்த மராட்டிய பார்ப்பனனும் சேர்ந்து சித்தோன் பிராமணன் அவனும் வந்துதான் அந்த திட்டமிட்டு விவேகானந்தர் கேந்திரத்தை உருவாக்கி அதன் பிறகு அங்க அந்த விவேகானந்தர் மன்றத்தை நிறுவிட்டான். சரி, நிறுவனது பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன குன்றுல திருவள்ளுவருக்கு சிலை. அதுக்கு எண்ணற்ற காலம், ஏறத்தாழ 40-50 ஆண்டு காலம். எம்ஜிஆர் காலத்துல இதே RSS கேரளாவில இருந்து வந்து எப்படியும் அந்த சிலையை வைக்கவே விடக்கூடாது என்பதற்காக பெரும் முயற்சி செய்து எம்ஜிஆர் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனாங்க. இது தென்மொழியில பதிவாயிருக்கிறது. பாவலர் அதை எழுதியிருக்கிறார் அந்த நாட்குறிப்புகளோட.
இப்படியாக வந்து அந்த சிலையை நிறுவ விடாமல் தடை செய்த ஒரு பெரும் கொடுமையெல்லாம் கடந்து மிக பெரும் எழுச்சியோடு உலக தமிழர்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு எழுச்சியோடு கிபி 2000 அந்த சிலை, திருவள்ளுவர் சிலை வளர்ந்து ஓங்கி நிறுவப்பட்டது. தமிழர்களுடைய நெஞ்சமெல்லாம், உலகத்துல இருக்கிற தமிழர் நெஞ்சங்கள் எல்லாம் ஓங்கி நிறுவப்பட்ட அந்த சிலை நோக்கி காத்திருக்கிற பொழுது இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கு வந்திருக்கிற அரசே ஒரு கண்ணாடி பாலத்தை அமைச்சாங்க. கண்ணாடி பாலம் எங்க அமைக்கப்பட்டிருக்குது? விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில. அந்த கண்ணாடி பாலத்துக்கு வழி விடுகிறவன் யாரு? எண்ணி பாருங்க, எவ்வளவு பார்ப்பனியம். ஆட்சி செய்வது பார்ப்பனிய எதிர்பார்ச்சுதான், திராவிட மாடல் அரசுதான், பெருமைதான். நடக்கிறது என்ன? சிந்திக்க வேணாவா? அந்த சீட்டு கொடுக்கிறவன்ல இருந்து, பூம்புகார் படகுத்துறை குழாம்ல இருந்து உள்ள அனுப்புறவன் எல்லாம் பார்ப்பனியத்தினுடைய விவேகானந்தர் கேந்திராவுடைய ஆளுங்க. ஏன் மாற்ற முடியாதா? பயிற்சி கொடுத்த தமிழ் உணர்வாளர்கள், திராவிட உணர்வாளர்கள் அங்க இல்லையா? தூக்குங்க எல்லாரையும். 75 ரூபாய் உள்ள நுழையறதுக்கு சீட்டு. நுழைஞ்சு உள்ள போலாம், அந்த படகுல ஏறலாம். ஏறி உள்ள விவேகானந்தாவுடைய மண்டபத்துக்குள்ளார வரைக்கும் தான் போலாம் 75 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் அந்த விவேகானந்தர் மண்டபத்துல இருந்து 30 ரூபாய் கேட்டு தனி சீட்டு ஒண்ணு அவன் கொடுத்து அதுலதான் கண்ணாடி பாலத்துல போலாம். எங்க போகுது அந்த 30 ரூபாய்? யார் கேட்கறது? கேட்க வேணாமா அமைச்சகம்? எவ்வளவு வெட்ட வெளிச்சமாக அரசினுடைய அதிகாரம் வலுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்லையே இப்படி பார்ப்பனியம் வேலையை காட்டுகிறது என்று சொன்னா, எதுல வேலையை காட்டல? என்ன செய்யணும்? நம்ம 3000 கோயில்கள்ல குடமுழுக்கு செஞ்சோங்கிறது பெருமையா திராவிட மாடலுக்கு? அது மட்டுமா? மருதமலையில 184 அடியில ஒரு பெரிய முருகன் சிலையை வைக்க போறாங்களாம். யாருக்கியா பெருமை? எந்த தமிழுக்கியா பெருமை? எந்த தமிழ் அரசுக்கியா பெருமை? இந்த முருகன் சிலையை நீங்க அமைச்சீங்கன்னா நாளைக்கு வந்து சுப்பிரமணியன் மாத்த போறான். தமிழன் வென்றுடுவானா? பெரியாரியம் வெல்லுகிறதா? யார் கேள்வி எழுப்புவது? நம்ம ஆட்சிதான் அமைந்திருக்க முடியுமா? பார்ப்பனியம் இதை பயன்படுத்தி கொண்டு எல்லா வேலையும் செய்கிறான். RSS கடந்த காலங்களில் செய்த வேலையை விட இன்றைக்கு கூடுதலாக செய்து கொண்டு இருக்கிறது. திராவிட இயக்கங்கள், தமிழ் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுதான் நம்முடைய கேள்வி, மிக அவலமான கேள்வி. பெருமைப்பட்டா போதாது, மாற்றுவதற்கு போராடியாக வேண்டும். தனித்தனியாக அல்ல. பெரியார் இயக்கம் தனியா பார்த்துக்கிட்டியா? மார்க்சிய இயக்கம் தனியா பார்த்துக்கிட்டியா? தமிழ் இயக்கமா? அவங்க வந்து நமக்கு சரி வராதியான்னு திராவிட இயக்கத்துக்காரர்கள் சொல்லுவது. திராவிடம்னு பேசுறவங்களா அவங்க? தமிழர்களுக்கு இது ஒத்து வராதுங்க இவங்க பேசுறது. உன்னை இரண்டாக்கி ஆரியன் வென்றான் தமிழான்னு பாவலர் எழுதியிருப்பார். ரெண்டா கூறுபடுத்துறாயா? கூறுபட்டுக்கிட்டு இருக்கிறியா சமூகம்? எச்சரிக்கையான நேரம் இந்த நேரம். பெரியாரியம், மார்க்சியம், அம்பேத்கரியம், தமிழியம் எல்லாம் ஒன்றிணைந்து பார்ப்பனியத்தை வெல்ல வேண்டிய நேரம். ஒவ்வொரு கூறிலும் வெல்ல வேண்டிய நேரம். அறிவால் வெல்ல வேண்டிய நேரம். செயலால் வெல்ல வேண்டிய நேரம். இயக்கங்களால் வெல்ல வேண்டிய நேரம். கூறுபட்டு இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்கான கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. போதும் நம்முடைய குறைவான, நம்முடைய அறிவு சார்ந்த ஆய்வு பார்வைகள் போதும். செயல் களத்திலே ஒருங்கிணைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்திருக்கிற தோழர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.